ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு 12 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி 7 சீட்டர் வேணுமா, நல்ல மைலேஜோட? எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை விட வேற ஆப்ஷனே இல்லைங்க. இதோ 2025 அப்டேட்டட் மாருதி சுசுகி எர்டிகா. இந்த வண்டியில் என்னென்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 6 ஏர்பேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் இப்போ எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. அது தவிர வேற என்ன வருது பார்ப்போமா? முதல்ல மாறாத விஷயம் இந்த சாவிங்க. அதாவது என்னுடைய பழைய 2012 எர்டிகாவுக்கு இதே சாவி தான் இருக்கு. இதுவும் மாறல. அதே மாதிரி இந்த எர்டிகா பொறுத்தவரை என்ஜினும் மாறலைங்க. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கே சீரிஸ் பெட்ரோல் என்ஜின் 103 ஹார்ஸ் பவர் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுது. 138 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. சிஎன்ஜி ஆப்ஷனும் கிடைக்குதுங்க. முன்ன போலவே இந்த VXA வேரியண்டோட டேஷ்போர்டு இதே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு மோனோக்ரோம் டச் பேஸ்ட் ஆடியோ சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இருக்கு. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஏசி பொறுத்தவரை ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்கு. ஆனால் அதில் தான் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. இங்க நீங்க ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரியர் ஏசி அப்படின்னு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன? செகண்ட் ரோ சீட்டுக்கு இந்த கேட்டகரியில் இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தர்றது வேற வண்டியே இல்லைங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சாஞ்சிக்கலாம், இந்த அளவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நகர்த்திக்கலாம். அண்ட் முன்ன இருந்த இந்த ரூஃப்ல இருந்த ஏசி வென்ட்ஸை இப்போ கீழே இறக்கிருக்காங்க. சியாஸ்லையும் டிசைர்லையும் வர மாதிரி செகண்ட் ரோக்கு ஏசி வென்ட்ஸ் இங்கே தனியாக கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. செம்ம தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்பவும் போல நல்ல பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கு. ரிக்ளைன் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸை சைடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த சைடுக்கு இல்லை, 2 ஏசி வென்ட்ஸும் இதே சைடு தான் இருக்கு. தேர்ட் ரோக்கு தனியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் நாபம் கொடுத்துருக்காங்க ஏசியை பொறுத்தவரை. இது என்ன வித்தியாசமான டிசைன் தெரியலைங்க எனக்கு. தேர்ட் ரோ ஸ்பேஸில் அந்த ஹெட்ரூம் இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஷேப்பை கொஞ்சம் பாக்ஸி டைப்பாக மாற்றிருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடம் கொஞ்சம் முன்னோட பெருசு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்பாய்லர் வந்து தனியாக புதுசாக தெரியுதுங்க. புதுசாக இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாறாதது எர்டிகாவை பொறுத்தவரை ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இங்கே நீங்கள் பார்க்கலாம், 7 பேர் இருந்தாலுமே நல்ல ஒரு 4 போத்தீஸ் பேக் நீங்கள் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அப்படி வேணான்னா இந்த ட்ரே நீங்கள் கழட்டி போட்டுட்டு கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படி அதுக்கு மேலே ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக 2 சீட்டையுமே 2 ரோஸ் சீட்டையுமே நீங்கள் மடக்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணலாம், நீங்கள் கேம்பிங் பண்ணலாம், படுத்து தூங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த புது அப்டேட்டட் 2025 மாருதி சுசுகி எர்டிகா VXA வேரியண்டோடைய டீடைல் ரிவ்யூ நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் இருக்குது. அவசியம் செக் பண்ணி பாருங்கள்.